தமிழ்நாட்டுக்கு என்டிஏ செய்த துரோகங்களா? அதாவது தேர்தல் நேரம் வந்தா மட்டும் பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வர்றாராம். எப்படி முதலமைச்சர் அவர்கள் விமர்சனம். அப்படி கீழே தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய கல்வி நிதி எங்க அப்படின்னு முதலமைச்சர் வந்து கேள்வி கேட்கிறாராம். யார? மத்திய அரசை கேள்வி கேட்கிறாராம். பிரதமர் மோடி அவர்களை கேள்வி கேட்கிறாராம். அந்த கேள்வியை தானே உங்ககிட்ட மக்கள் வந்து இங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கேட்டாதான் புடிச்சு உள்ள போடுறீங்க. அவங்க கேட்டா மட்டும் அவங்க வந்து சமூக விரோதின்னு சொல்றீங்களே. இங்க கஞ்சா புழக்கமா அதிகமா இருக்கே, அந்த கஞ்சாவை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்விக்கு மாண்புமிகு முதலமைச்சர் பதில் இல்ல. பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு மக்களுடைய படிப்புக்கு என்ன பண்றீங்கன்னு கேட்கறாங்க. அங்க பள்ளிக்கூட காம்பவுண்ட் சுவர் இடிஞ்சு விழுந்து குழந்தைங்க சாவுது. அங்க வெள்ளை அடிக்க காசு இல்லையா, பள்ளிக்கூடத்தை பராமரிக்க முடியலன்னு கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு அவர்கிட்ட இருந்து பதில் கிடையாது. நீங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு முதலமைச்சர் அவர்கிட்ட இருந்து பதில் கிடையாது. இப்படி முதலமைச்சர்கிட்ட இருக்கிற எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது. தினந்தோறும் கொலை நடக்குது, அதுக்கு என்ன பண்றீங்கன்னு கேட்டா, எங்க பார்த்தாலும் கஞ்சா தலைவிரிச்சாடுது, ட்ரெயின்ல போறவன் அடிக்கிறான், இங்க தினந்தோறும் வெட்டுறான், தமிழ்நாட்டில் கொலை நடக்காத நாளே இல்லைன்ற அளவுக்கு இருக்கு. இதுக்கெல்லாம் கேள்வி கேட்டா முதலமைச்சர் அவர் வந்து ஆப்ஷன்ல இருப்பாரு. இப்ப மட்டும் தான் முதலமைச்சர் அவர் வந்து ஆக்டிவ்ல வந்து பிரதமரை கேள்வி கேட்பாரு, மத்திய அரசை கேள்வி கேட்பாரு. ஆனா இங்க தமிழ்நாடு மக்கள் கேள்வி கேட்டா மட்டும் இவர்கிட்ட இருந்து ஒரு பதிலும் வராது.